சைடில் பூச்சி போகிற வீசணும், இல்லைன்னா எலி வேலை பற்றி போகும். எலிக்கியா? நான் கரையானுக்குன்னு நினச்சேன். கரையான் வாங்கி வராது நம்ம காட்டில். மல்லுக்கு வந்து எலி வராதுன்னு இப்படி தூவிட்டோம்னா எலி வராமல் இருக்கும், சோளத்தை திங்காமல் இருக்கும்னு இப்படி வீசிடுறோம். சோள கொல்லையில் சேர்க்கணும். இன்றைக்கி ஆடி மாக்கிற வேலை நமக்கு, கஷ்டப்பட்டு எப்படியா ஓட்டு போகணும். டீ மட்டும் எடுத்துகிட்டு வருவாருன்னு பார்த்தா மாமன் கொல்லைக்கு நெத்தி கீந்திட்டேன். வெயிலாக இருக்குல்ல அம்மா, வெயில் தூக்கிட்டு வரீங்க ஆள. டாய் எங்கே போனீங்க? கீழே பார்த்து வா. சாக்கு தூக்கிட்டு வேலையில் களத்தில் இறங்கிட்டான். கீழே போட்டு ஏறி உக்காந்துக்க. உங்கள் வீட்டு மருமகளை ஏன் வீடியோவில் காமிக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க அண்ணன் அண்ணியெல்லாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோடையே வச்சுப்போமே, அவங்கள கொண்டு வந்து அவங்க மேலே ஏதாவது ஒரு விமர்சனம். இப்போ நம்ம பாப்பாவை காட்டுறோம், பாப்பா மேலே ஒரு சில விமர்சனம் வருது, அம்மா அப்பா மேலேயும் வருது, என் மேலேயும் வருது. இதோடு இருந்துக்கலாம் நமக்குள்ளே. அவங்கள காட்டி அவங்களுக்கு ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா தப்பாயிடும்ல, அதனால தான் காட்டாமல் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இதிலலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, அதனால் நம்மளோடையே வச்சுப்போம் எல்லாத்தையும் அப்படிங்கிறனால தான் இருக்கும். யாரும் பெருசாக தப்பாக எடுத்துக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்யலை, அப்புறம் வந்து வீட்டிலே தான் சும்மா தான் இருப்பாங்களா, அம்மா அப்பா தான் வேலை பார்ப்பாங்கன்னு நீங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அதை வந்து எல்லாருமே வேலை பார்ப்பாங்க, அவங்களும் வேலை பார்ப்பாங்க, அவங்களும் எங்கள் கூட தான் இருக்காங்க, வெளியிலலாம் இல்லை, எங்கள் உள்ளே தான் இருக்காங்க. அம்மா சாப்பாடு வச்சு அவங்க குழம்பு வைப்பாங்க, யாரோ ஒருத்தர் மாற்றி மாற்றி எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நல்லபடியாக தாங்க போயிட்டுருக்கு. வீடியோவில் காமிக்காதனால உங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம், அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு போகலாமா வீடியோக்குள்ளே? இன்றைக்கி என்னன்னா, நம்ம வீட்டுக்கு சோளம் உடைக்கிறோம். கை மறிக்கணும். சோளம் உடைக்கிறோம். சோளம் உடைக்கிறதுக்கு வெளியூர்லேருந்து ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்கள வச்சுட்டு அம்மா அப்பா சோளம் உடைச்சிட்ருக்காங்க. நம்ம ஆயாலாம் இன்றைக்கி உடைக்கிறாங்க களத்தில் இறங்கி. அவங்களுக்கு தான் அவங்க கொல்லையில் உடைச்சிட்ருக்காங்க. என்னை வந்துட்டு மாடெல்லாம் பிடிச்சிட்டு கொல்லைக்கு வான்னு சொல்லிவிட்டு அப்பா காலையிலே போயிட்டார். இப்போ வேலையாக நான் பசு மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு கொல்லைக்கு ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சலுக்கு கொண்டு போய் கட்டிவிட்டு வரணும். அதனால் கிளம்புறேன், வாங்க மாட்டை ஓட்டிக்கிட்டு போகலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டெல்லாம் தண்ணி காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு போகணும். ஒவ்வொரு மாட்டையாக தண்ணி காட்டி கொண்டு போகணும். வா. அந்த கருப்பு மாடு வந்து பார்த்திங்கன்னா கொட்டாயில் கட்டியிருந்தது, தண்ணி காட்டிட்டு வந்து கேட்டில் கட்டியிருக்கேன். அப்படியே அடுத்த மாட்டை தண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டேன். கண்ணுக்குட்டியும் தண்ணி காட்டிட்டு இந்த 3ஐயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சிட்டு கொல்லைக்கு போகணும். 3ஐயும் பிடிச்சிட்டு போக முடியுமா என்னன்னு தெரியல, ஒன்று துள்ளி குதிச்சுட்டே வரும். எப்படியாவது கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிட்டு போய் ஆகணும். பூச்சி மருந்து கொஞ்சம் வீட்டில் இருக்க எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோளத்தை கீழே கொட்டுறப்ப இதை மேலே தூவிட்டு அதுக்கு மேலே சோளத்தை கொட்டலான்னு, கரையான் அரைக்காமல் இருக்கணும். இல்லைன்னா கரையான் அரிச்சிடுன்ட்டு இந்த பூச்சி மருந்தையும் கையோடு எடுத்துகிட்டு சொன்னார். இதை அப்படியே கொண்டு போகலாம். போகிறப்ப 2 மாட்டை பிடிச்சி வெளியில் கட்டியிருக்கேன். அடுத்தது கண்ணுக்குட்டி தண்ணி குடிச்சிட்ருக்கு. இதையும் அப்படியே பிடிச்சிட்டு கொல்லைக்கு போகலாம். 3ஐயும் பிடிச்சிக்கிட்டு 3ஐயும் பிடிச்சிட்டு கொல்லைக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக இழுத்துட்டு தான் வரைக்கலப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு கொல்லையில் தேன் எடுக்கிறோன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம் இல்லையா, அப்பாவுக்கு இதெல்லாம் சோறு கொண்டு வந்துட்டு அந்த கொல்லைக்கு தான். 3 வருவனாங்குது. அதுவும் பசுமாடெல்லாம் விட்டுட்டேன், பாதி தூரத்துக்கு அப்புறம் தான் வந்து பிடிச்சேன். ஒரு வேளையாக கொல்லைக்கிட்ட வந்துட்டோம். அப்பா 2ஐயும் பிடிச்சிட்டு வா, அப்புறம் ஒன்றை பிடிச்சிட்டு வரலான்னு தான் சொன்னார். எத்தனை நடக்கிறதுன்னு 3ஐயும் பிடிச்சிட்டு வரேன். வாங்க கொல்லையில் போயிட்டு கட்டி போட்டால் அது பாட்டுக்கு மேய்ங்க. ஒரே கையிலையும் 3 மாட்டு கயிறையும் அந்த பூச்சி மருந்தையும் கையில் வச்சுருக்கேன். எடுத்துக்கிட்டு ஒரு வழியாக கொல்லைக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த வேலிக்கருவிலேருந்து வேப்ப மரத்துக்கிட்ட போனால் நம்ம கொல்லை வந்து சேர்ந்துட்டோம்.
ஒவ்வொரு மாட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நீளமுள்ள கவுராக கட்டி தனித்தனியாக கட்டி போட்டுட்டோம்னா இந்த கொல்லையில் வந்து நல்லா மேயுங்க. ஒவ்வொரு மாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கட்டியாச்சு. இனிமேல் அது மேய்ஞ்சி தொடங்கி விடும். கருப்பு இங்கே, கண்ணுக்குட்டி இங்கே, பசுமாடு அந்த மூலையில் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அப்படியே நம்ம கொல்லையில் என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறத காட்டலாம் வாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உடச்ச சோளம் மடலை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்தோம், சாக்கில் கட்டி வீட்டில் பக்கத்துலேயே வச்சு அடித்தோம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லையிலே ஒடிச்சு கொல்லையிலே கொட்டோம். என்னப்பா இதெல்லாம் வீட்டு தூக்கிட்டு போகுது. அது எட்டத்தை கடந்து கொஞ்சம் நேரம் கொண்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வித்திய கொல்லையில தான் வைக்கணும். கொட்டி மிஷின் வந்த பிறகு அடிக்க வேண்டியதான். இப்படி படத்தை கீழே விரித்து போட்டு மடலை கொட்டுறோம். சைடில் பூச்சி போட்டு வீசணும். சைடில் பூச்சி போட்டு வீசணும், இல்லைன்னா எலி வேலை பட்டுப்போம். எலிக்கியா? நான் கரையானுக்குன்னு நினச்சேன். கரையான் வாங்கி வராது நம்ம பக்கத்தில். பூச்சி மருந்தை வந்து பார்த்திங்கன்னா இப்படி சைடில் வந்து அடிக்கிறாரு அப்பா. அந்த ஸ்மெல்லுக்கு வந்து எலி வராதுன்னு இப்படி தூவிட்டோம்னா எலி வராமல் இருக்கும், சோளத்தை திங்காமல் இருக்கும்னு இப்படி வீசிடுறோம். இப்படி வந்து படத்தாவில் 4 பக்கமும் சைடில், அதாவது சோளத்தில் இல்லாமல் சைடில் 4 பக்கமும் இப்படி போட்டோம்னா ஒரு ஸ்மெல் கண்டுட்டு வராதுன்னு ஒரு நம்பிக்கை. இருந்தாலும் வருந்தான். இது ஒரு தடுப்பான் மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணும். ஆயா சோளம் உடச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இத்தனை நாள் வந்து நிறையா பேருக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தது, இன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு அடிக்கிறது. என்ன சாக்கை மாற்றலான்னு வரேன், என்ன அடி சாக்குலேயே தான் எடுக்குது, சாக்கு நம்பல. 7 மணிலேருந்து இதான் சாக்கு நம்பவே இல்லையா? முடிஞ்சது தான் செய்வோம், அது தெரியும். 7 மணிலேருந்து இதுதான் முடிஞ்சுதான்னு கேட்குறேன். ஆயா ஆயா வெரசா தான் வடிக்கிறா, ஆனால் சாக்கு நம்ப மாட்டேறியா? உடனே போட்டீங்கன்னா ஒரு கருத்து போட்டீங்கன்னா நம்பி போகுமா? நம்பாது. ஒடிச்சா தானே நம்பி போகும். ஏன்னா சங்கிலியெல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்திருக்கையா கொல்லைக்கு? சங்கிலியெல்லாம் கழட்டி வச்சு காட்டில் நான் பிடுங்கி பண்ணேன், நம்ப வைக்காது. இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயாவோட ஃப்ரெண்டு இல்லை, சொந்தம். என்னையா வேணும்? அண்ணம்மாவ. உனக்கு சின்னம்மா. அம்மாவை பாருங்க, சோளம் அரிக்கும்னு வயசான டிக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே போடாமல் வந்து சோளம் அடிக்குது. நீ வருஷத்தில் 1 நாள் 2 நாள் தான் கொல்லைக்கு வர, எத்தனை தலைக்கு ஒன்று காலுக்கு ஒன்று சார். என்ன இப்போ பண்ணுறது? நான் பிள்ளைந்து வந்ததுலேருந்து வந்து வெளில போனதில்லை. வடிங்க ருக்குமணி என்ன மேற்குமாவே போதா? பேச்சு மட்டும் ஏதாவது நம்ம ஒன்று சொல்லிவிட்டோம்னா அவ்வளோதான், பதில் நிற்காது. வேலையில் அந்த மாதிரி இருக்கணும். என்னோட மூத்தவராக இவருக்கு பயந்துக்கிட்டு கிடக்கணும். நாங்கள் வந்து சோளம் உடச்சி கொட்டிகிட்டு இருக்கோம். தம்பிக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம். இந்த பில்லு கட்டை தூக்கிட்டு நாங்கள் நேரில் வச்சுட்டு ஆடு மேய்க்கணும். ஆட்டை ஓட்டிகிட்டு வரேன். இங்கே கொண்டு வந்து விட்டா அதில் செத்துனா மேய்ச்சி ஓட்டிகிட்டு போகலாம். வெயில் அடிக்குது, மேய்க்க தலைக்கு துண்டு எடுத்துவா, இல்லைன்னா அங்கே பாரு ஒரு சாக்கு வச்சுக்க நேரம். வெயில் அடிக்கனா ஒன்றும் பண்ணாமலாம் இருக்க முடியாது. போயிட்டு வா, தூக்கிட்டு போய்தான். தூக்கிறியா? 2 3 நாள் கூப்பிட்டோமா. சோளம் வந்து இந்த வருஷம் இவ்வளோ, போன வருஷம் இதோட டபுள் மடங்கு இந்த மாதிரி இருந்தது. 3 மந்த்து கூட இருந்து. அதான் சோளம் சரியில்லை சொல்லிவிட்டு ஆரம்பத்துலேயே இருக்கிறது தான். தூக்கு பில்லு கேட்ட தூக்குறோம். பில்லை வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாயில் வந்து போட்டாச்சு. இனிமேல் போயிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வந்து ஆட்டோலலாம் ஓட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு போக வேண்டியதான் சோள கொல்லைக்கு.
போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஆடுலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அவுத்துட்டேன். இந்த பெருசாக இருக்கிற 4 ஆட்டை மட்டுமே கையில் பிடிச்சிக்கிட்டு மற்ற குட்டியெல்லாம் பின்னாடி வரும். இந்த 4 ஆட்டையும் மட்டும் கையில் பிடிச்சிட்டே போகணும். அங்கே ஒவ்வொன்றா கைத்தை பிடிச்சிட்டு கிளம்பலாம். வா. நாலு ஆட்டையும் கையில் பிடிச்சிக்கிட்டேன். குட்டியெல்லாம் பின்னாடியே ஓடியாருது. ஆடு போனால் அது பின்னாடியே வந்துடும் குட்டியோ. எல்லாத்தையும் ஒரு வழியாக கொண்டு போய் சோள கொல்லையில் சேர்க்கணும். இன்றைக்கி ஆடி மாய்க்கிற வேலை நமக்கு. கஷ்டப்பட்டு எப்படியா ஓட்டு போகணும். பக்கத்து கொல்லையெல்லாம் இறங்கிடுச்சுன்னா போய் வாயை வச்சிடும் பயிரில். அதெல்லாம் விடாமல் ஓட்டிகிட்டு போகணும். கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் ஆடுவை கையில் இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் குட்டியோ தனியாக போயிடாது. பின்னாடியே தான் வரும். பா சோள கொலைக்கு போய் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஏன்னா சிரமம். இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டே போனோன்னா குட்டியோ இல்லாட்டி ஆடு ஒன்று உருவிச்சாலும் கஷ்டம் மறுபடி பிடிக்கிறது. அதான் சோள கொல்லையில் போய் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இவ்வளோ நாளாக காடு அழியாமல் இருந்தது. வீட்டிலே கட்டி வச்சு மேய்ச்சல் போட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் ஜன் மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், ஆட்டுக்கு வந்து மார்கால் போடுறாரு. இந்த மார்கால் ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்கெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்படி ஆட்டுக்கு மார்கால் போட்டுட்டா அது வேகனா ஓடாமல் இருக்கும். கொஞ்சம் நின்று மேயும். என்னப்பா இதெல்லாம் பூத்துன்னு போவோம், பில்லு கண்ட இடமா போவோம், ஒழுங்காக மேயாது. இப்படி நம்ம காலை கொஞ்சம் கட்டி போட்டோம்னா நின்று நிதானமாக இருக்கிற பிள்ளைகள சுத்தமாக மேயும். அதுக்காகத்தான் மார்கால் போடுறது. சும்மா விட்டோம்னா பச்சையாக பார்த்துட்டே போவோம், ஒழுங்காக மேஞ்ச பாடும் இருக்காது. பா. இப்போ அப்பா போட்டு கொடுத்துட்டு சோளம் உடைக்க போயிடுவார். நம்ம வந்து இந்த சைடு பருத்தி இருக்குது, அதேமாரி இந்த சைடும் பருத்தி இருக்குது. அதிலலாம் விடாமல் ஆடு மேய்க்கணும். போக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். மார்கால் போட்டு கண் ஓடிக்கிட்டே இருக்கும். போடாமலாம் இருந்தோம்னா அவ்வளோதான். விடக்கூடாது. சோளம் கொட்டி இருக்கிற இடத்துக்கு போகும். சோளத்துலேயும் விட்டுறக்கூடாது. பாரம்பரிய பெரிய ஆடு. இந்த ஆடு தாங்க நாங்கள் வாங்கி கொஞ்ச நாள் வந்து எத்தனையோ குட்டி நமக்கு கொடுத்துருச்சு. என்னப்பா இந்த ஆடு வந்து கொஞ்சம் நம்ம வந்து இதே பிள்ளை தான் ஆகுது. நிறையா குட்டியை கொடுத்தது. பாரம்பரியான ஆடு எங்களுக்கு காலங்காலமாக இருக்குது. ஆடுன்னு வாங்கி கொஞ்சம் ஆடு மாடெலாம் இல்லாமல் இருந்தப்போ ஆடுன்னு வாங்கினது இதை தான். என்னப்பா மறுபடி வாங்கினு கம்பேக் கொடுக்குறப்ப இதான் வாங்கினது. இப்போ எங்களுக்கு வந்து எதை எல்லாத்தையும் கஷ்டம் வந்தால் எல்லா குட்டியும் ஏதாவது 1-2 விற்றுப்படும். இதை மட்டும் விற்கிறதே கிடையாது. டீச்சர் மாரி எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டு எங்கே போகணுமா தண்ணி கண்டவரத்தை கொண்டு தண்ணி காமிச்சிக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு ஆள் வர்ற மாதிரி வந்துடும். இதுவே ஆள் மாரி ஆட்டோ 15 உருப்படி வச்சுருந்தோம்ல அன்னைக்கு எத்தனாவெல்லாம் விசாரிப்பாங்க. என்ன ஆட்டில் ஆள் வரலண்ணா வந்தேன். ஆமாம் ஆடு தான் ஆள் இல்லாமல் இவ்வளோ செம்பிளாட்லேயும் எல்லாத்துலேயும் ஒதுங்கி வந்துடுறியா ஆடு அப்படின்னால எல்லாம் நான் வீட்டை சொல்லி அனுப்புவாங்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆடு தான். அதுதான் டீச்சர் மாரி அழைச்சிட்டு போயிட்டு டீச்சர் மாரி இப்போ காடு அழியில் நம்ம நின்று மேய்க்கிறோம். காடுலாம் அழிச்சிச்சுன்னா ஆட்டை ஊற்றுருவோம். கரெக்டாக போயிட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டு அழைச்சிட்டு வந்துடும். என்னப்பா ஏதாச்சும் ஒரு குட்டியை கத்திட்டு வேறு ஆளில் போடுதுன்னா இது போவோம். திருப்பி போயிட்டு அந்த ஆட்டோட நின்று அதை அழைச்சிட்டு இருந்தோம் வந்தோம். அது வந்து நமக்கு ஆடு மேய்க்கிற ஆள் மாதிரி. சோளம் உடச்சாச்சா? உடச்சிட்டு இருக்கு. இந்த சோளத்தில் விடாமல் அப்படியே போட்டோம் அங்கெல்லாம். இன்றைக்கி உடச்சிருவீங்களா? இன்றைக்கி ஒடிக்கிறதில்ல பெரிய மலை. இது டீ வேறு வழினா டீ குடிச்சப்போ கிழக்க போகணும். சரி சரி. போன வருஷம் 5 ஆள் 2 நாள் ஒடித்தோம் இந்த கொல்லையை. இந்த வருஷம் 1/2 நேரத்தில் முடியுது. அப்போ பார்த்து எவ்வளோ கருத்து இருக்குது. 2 நாள் உடச்ச கொல்லை இன்றைக்கி 1/2 நேரத்துலேயே முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு வேறு கொல்லைக்கு போக போகிறாங்களாம். அதை தான் அப்பா சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த வருஷம் எல்லாமே நமக்கு ரொம்ப நெருக்கி சோளமும் கருத்து மத்தியம். நாம் வந்து சோளம் உடச்சி முட்டா கூட்டியிருக்கோம் இல்லையா, இதை பார்த்தாலே சோள கருத்தை திங்கலான்ட்டு ஆடு ஒடியாகும். இந்த இடத்துல நம்ம நின்றுக்கணும். இந்த சோளத்தில் ஆடை விடாமல் இங்கே வந்ததுன்னா இந்தம்மா ஓட்டிடணும். அப்புறம் பருத்தி கொல்லைக்கு போகணுன்னா அங்கே விடாமல் ஓட்டிடணும். அதான் இன்றைக்கி வேலை நமக்கு, ஆடு மேய்க்கிற வேலை. துண்டு இல்லையா, அதனால் சாக்கு அப்படி வச்சுக்கிட்டு வெயில் படாமல் அப்படியே மேய்க்கலாம். சும்மா ரொம்ப நேரம்லாம் இல்லை, 1 hour 2 hour மேய்ச்சாலே போதும், நல்லா மேய்ஞ்சிடும்.
அதனால் புல்லு இல்லாமல் கிடந்தது. புல்லு இருக்கிற இடத்துலலாம் நல்லா விட்டோம்னா மேய்ஞ்சிட்டு வெயிலில் போய் அடைஞ்சிக்கும். அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிடலாம். ஆடு மேய்க்கும் பணி தொடங்கியிருக்கு இன்றைக்கி முதல் நாள். இந்த கொல்லையை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக சோளம் உடச்சி முடிச்சிட்டாங்க. என்னம்மா கொல்லைக்கு வேறு கொல்லைக்கு விட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதான் கிழக்குமா அந்த அந்த கொல்லைக்கு இங்கே வடக்கமாகவே வந்து ரோட்டுக்கிட்ட சொல்ல வைக்கல. என்ன சொல்லணும், கொல்லைக்கு இங்கே தான் டீ கொண்டு வரணும்னு சொன்னோம். அது மாமனுக்கு தெரியாதுல்ல. இந்த கொல்லைன்னு தான் அடையாளம் சொன்னோம். இது அப்படியே வேற கொல்லைக்கு போயிட்டாரு. ரோட்டோடவே வடக்கமாகவே வந்தாக்கா அந்த கிழக்குனாக்கா தெரியும். கிழக்கமாக போகாத வடக்கமாக வந்து சொல்லியிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரேக் டைம். இந்த கொல்லையை முடிச்சிட்டாங்க. டீக்காக வெயிட்டிங். மாமா டீ கொண்டு வந்தவர் வேறு பக்கம் கொல்லைக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்தோடனே டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்து நிழலில் உட்காந்துருக்காங்க. டீ மட்டும் எடுத்துகிட்டு வருவாருன்னு பார்த்தா மாமன் கொல்லைக்கு நெத்தி கீந்திட்டேன். வெயிலாக இருக்கலாம்மா, வெயிலில் தூக்கிட்டு வரீங்க ஆள. டாய் எங்கே போனீங்க? நீங்க இல்லைன்னாங்க, எங்கே போயிட்டுனாங்க. நான் ஆடு மேய்ச்சிட்ருக்கேன். நெத்திக்கே எங்கே போன வண்டியில்? ஆதார் பிடிச்சாச்சா? சரி சரி, ஃபோட்டோ பிடிக்கும். வா வா டீ குடிப்போம். ஆயா இருக்கு வா. ம் நானும் கறந்துக்கிட்டு 2 மாசத்துல போட்டுருப்பேன். இந்த ஆச்சு நானும் 2 மாசத்துல காய்ச்ச மாசம் நின்று போச்சு. தை மாசம் போட்டுருப்பேன். 3 வருஷம் ஆக மாட்டேங்குது போல. என்னங்கிறான் இது பயிரம் அப்படிங்குது. எத்தனை மணிக்கா கலைவ? மணி 11 மணி ஆச்சு. 12 போவோம். அப்படியே நான் 1 மணி நேரம் கம்மி சொன்னது நீனும் 1 மணி நேரம் குறைச்சிக்கிறியா? தப்பா தப்பா சொல்லுப்பா. நித்திக்க ஒரு சாக்கை தூக்கிக்கிட்டு லே நித்திக்க இங்க வா, இங்க வா. நித்திக்கா கீழே பார்த்து வா. சாக்கை தூக்கிட்டு வேலையில் களத்தில் இறங்கிட்டான். கீழே போட்டு ஏறி உக்காந்துக்க. இது முடிச்சுட்டு எங்கப்பா கிழக்கு போறீங்களா? நான் என்ன பண்றது? ஆட்டை மேய்ச்சி ஒன்று கட்டு. புண்ணியம் செஞ்சிருந்தா நிலமா இருக்கும். நாங்க தான் பாவத்தை நாட்டி உனக்குலாம் இல்ல. போ தண்ணி வருது. சொல்ற ஆயான்னு சொல்லக்கூடாது. அவளுக்கு என்ன கொஞ்சம் மொண்டுக்காரன். ஆயா வந்து ரொம்ப வயசானவங்க. அம்மாச்சிட்டே கொடு. அம்மா நான் இப்படியே ஆடை ஓட்டிட்டு போயிடுறேன். சரி. இந்த கொல்லை சோளம் உடச்சி முடிச்சுட்டு அழகாக ஒரு டீ மாமா கொண்டு வந்தாங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு வேறு பக்கம் போகிறாங்க கொல்லை சோளம் உடைக்க. அப்பா மட்டும் இங்கே உட்காந்துருக்காரு. என்னப்பா நீ கிளம்பல? நான் போகிறேன். மாட்டை பிடிச்சி அங்கே கட்டிவிட்டு போகிறேன். மாட்டை மாற்றி கட்டுறியா? மாட்டை கட்டிவிட்டு போகிறேன். இன்னைக்கு ஆட்டை கொஞ்சம் நாள் வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கட்டிவிட்டு 3 மணிக்கு மேலே தான் ஆள் கலந்து தான் வந்து மாடெலாம் ஓட்டு வரணும். மாமனுக்கு போன் அடிச்சு அங்கே சாக்குறதுக்கு எடுத்து வரணும். நம்ம சோளம் உடச்சி முட்டை போட்டிருந்தோம் இல்லையா, அது மேலே அப்பா வந்து பாருங்கள் இந்த தட்டையெல்லாம் வெட்டி மூடி அழகாக வச்சுருக்காரு. அந்த கொலை கிளம்பிட்டார் அப்பா. நம்ம அங்கே போவோம். எவனாச்சும் ஆடு மாடு ஓட்டு வரோம் விட்டுவோம். சச்சிட்டு தின்னு வீணாக்கிடும். இப்போ தான் சோளம் மூடி இருக்குது, விடக்கூடாதுன்னு பார்த்து வைங்க. அதுக்காக தான் மூடி வச்சுருக்கேன்.
போயிட்டு எல்லாம் அந்த வழிக்கு போயாச்சு. நானும் போய் அந்த வழியில் இன்னும் 1 நேரம் டைம் இருக்குது, கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துட்டு வந்து மாடு ஓட்டு வரேன். நேரத்தில் ஓட்டிட்டு இன்னைக்கு கிளம்பலாம். சரி பாய். மக்களே, அப்பா இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறார். ஆமாம், எனக்கு நேரம் ஆயிடுச்சுங்க. வெயிலில் நிற்க வைக்கலை. இதை ஓட்டிகிட்டு போய் கட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிட்டுட்டு வெயில் தாழ்ந்து ஒரு 3:30 மணி வாக்குகளை அவுத்துட்டோன்னா அப்போ அவுத்த கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் மேயும். 4 மணிக்கு எடுத்துனா போதும். போ. சரி, அங்கே ஆட்டோ ஓட்டிகிட்டு கொல்லைக்கு போகலாம். கொல்லைக்குங்கிற வீட்டுக்கு போகலாம். சரிப்பா, போயிட்டு வா. எனக்கு இங்கே நிற்கலான்னாலும் தண்ணியும் இல்லை, அது ஒரு காரணம். அவங்களாம் அந்த கொல்லைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். வரப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு வர கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இப்போ மாறுகால் போட்டிருக்கனால அது பாட்டும் பொறுமையாக நடந்து போகுது. போயிட்டு வீட்டில் கொட்டாயில் போயிட்டு தண்ணி காட்டி கட்ட வேண்டிதான். ஆடுலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காட்டி காலையில் எப்படி இருந்ததோ அப்படியே கட்டியாச்சு. இனிமேல் நம்ம போயிட்டு வீட்டில் தண்ணி அடிக்கிற தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு ஒரு 3:30 to 4 மணி வாக்கில் மறுபடியும் ஆடை விட்டு மேய்க்க வேண்டியதான். இதுதான் இன்றைய வேலை நமக்கு இப்படி போகுது. வீடியோவை முடிச்சுக்கலான்னு இருக்கோம் மக்களே. ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.